ஆனந்தம் ஆனந்தமே. என்னுடைய அப்பாவுடைய திருப்பாதத்தில் எனக்கு எப்பொழுதும் ஆனந்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆனந்தம் கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி உமக்கு மாத்திரமே. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். Praise you Jesus. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். உமக்கு நன்றி உண்டாகட்டும். ஆமென். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி, இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே,
பரலோகத்துக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்மை செய்தவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிப்போமானால், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் தேவனால் சந்திக்கப்பட்டு தேவனுடைய கரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு நன்றி பலியை தேவனுக்கு அவர்கள் செலுத்துவார். They always came with the offering of thanksgiving. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட அவருடைய பிரகாரங்களில் அவர்கள் காணிக்கைகளோடு, ஆடு மாடுகளோடு, அவர்களால் என்ன முடியுமோ சில வேளை புறாக்களை கூட கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துவார். ஏன் செலுத்தினாங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக அவர்கள் மிருகங்களை பலியாக செலுத்தினாங்க. இது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்க யாரும் ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ யாரும் எடுத்துட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு நம்ம கையில் ஆடு மாடோ ஒரு மிருகமோ பலி செலுத்துறதுக்கு நம்ம எடுத்துட்டு வரல அப்படின்னு சொன்னால், 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரே தரம் நித்திய பலியாக நமக்காக இயேசு பலியானார். தன்னையே பலியா மாத்திட்டார். இனிமே அவருக்கு ஆடு மாடு பலி செலுத்தி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசுவே நமக்காக குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக பலியாகி விட்டார். ஹல்லேலூயா. ஒரே தரம் நமக்காக பலி செலுத்திட்டாரு. ஆகவே நம்ம ஆடு மாடெல்லாம் கொண்டு வர வேண்டாம், மிருகங்களை கொண்டு வர வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம இன்னைக்கு எப்படி வர்றோம்னு சொன்னால், ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு மிருகத்தை நம்ம கொண்டு வராம, வேதம் சொல்லுகிறது, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். அப்போ நம்ம கர்த்தரை வாயத்திலிருந்து துதிக்கும் போது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு பலியை செலுத்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு அது அடையாளமா இருக்கு பாரு. இன்றைக்கு அந்த பலியை கர்த்தருக்கு நம்ம செலுத்த வேண்டும். தேவரீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? நீர் செய்த
உபகாரங்களுக்காக நான் என்ன செலுத்திடுவேன்? 1000 ஆடுகளா, 10,000 காளைகளா? 1000 ஆடுகளா, 10,000 காளைகளா? என்னத்தை நான் செலுத்துவேன் ஆண்டவரே? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு பாடலாமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், உதட்டின் காலை உன்னதற்களிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம். உதட்டின் காலை உன்னதற்களிக்கிறோம், முற்றுமே முற்றுமே குற்றமற்றதாக எம்மை சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததா, துங்கநேசு தூய்மை நமக்கின்றதா. பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததா. பாடுவோம். மகிமையே மகிமையே நீங்கிடாதிருந்து நம்மை தீங்கி நின்று மீட்டதா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பரிசுத்தம் செய்யும் பலியாயினார், தரிசிக்க தம்மை வழி காட்டினார். பரிசுத்தம் செய்யும் பலியாயினார், கனிவுடன் கனிவுடன் வாரிசத்து அந்த மக்கள் கலந்து பேசுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், சீயோனில் துதிகளை திரட்டுவோம், சீயோனின் மதில்களை புரட்டுவோம். சீயோனில் துதிகளை செலுத்துவோம், திறமுடன் திறமுடன் லேகியோன் படைகளை எதிர்த்து நின்று வாழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை
ஸ்தோத்திர பலிகளை இயேசுவுக்கு மாத்திரம். ஓ ஹalleluya. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? If you are not worshiping God, that means you are trying to praise yourself. We are trying to attribute the blessings to ourselves. ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்காம அமைதியா இருப்பான் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, தான் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் தான் தான் காரணம் அப்படின்னு அவன் சொல்லாம சொல்றான். நம்ம என்றைக்கு நம்ம வாயை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, நீர் தான் ஆண்டவரே காரணம். ஹalleluya, hallelujah, hallelujah. Every time you say thanks and you build an altar and sacrifice praise offerings to God, you attribute the glory that belongs to God. தேவனுக்குரிய துதியை மகிமையை நாம் அவருக்கு செலுத்துகிறோம். Hallelujah. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. அவருடைய பிரகாரங்களில் நான் துதியோடு, அவருடைய ஆலயத்தில் நான் புகழ்ச்சியோடு நான் பிரவேசிப்பேன். இந்த நாளை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணினார் என்று நான் அறிக்கையிடுவேன். ஹalleluya, amen, hallelujah. கரங்களை தட்டி பாடுவோம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. Oh, he has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. பிரவேசிப்பேன், பிரவேசிப்பேன் அவர் பிரகாரங்களில் நான், பிரவேசிப்பேன் துதிகளுடன். கர்த்தர் உண்டு பண்ணின தினம் இதுவே என்று அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார். பிரவேசிப்பேன், பிரவேசிப்பேன் அவர் பிரகாரங்களில் நான்.
நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை பணிவுடன் படைக்கிறோ. ஆனந்த பலிகள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பணிவுடன் படைக்கிறோ. நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை பணிவுடன் படைக்கிறோ. ஆனந்த பலிகளை. You're worthy to be praised and worshipped. Oh, you're worthy, Lord. You're worthy, Lord. உதடுகளால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது you're bringing the best sacrifice to God. Oh, we worship you, Lord. Oh, we worship. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிறவர். நீ துதிக்கு பாத்திர. He is worthy to be worshipped and he is here. Oh, hallelujah, hallelujah, he is here. Hallelujah, he is here. And my heart overflows with the love that he shows. Hallelujah, he is here. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah, தேவ பிரசன்னம் என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. Hallelujah, தேவ பிரசன்னம். பாடுவோம். Hallelujah, Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah, hallelujah. He is here this morning. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் நம்மத்தில் இருக்கிறார்? அவர் இருக்கிற இடத்துல துதி இருக்கும். துதி இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். ஹல்லேலூயா. துதியையும் தேவனையும் வேறு பிரிக்கவே முடியாது. Hallelujah. He dwells among the praises of his people. Sing out, for the Lord is near. Build him a temple here, a palace of praise, a throne of thanksgiving, made for the King of kings. Sing out, for the Lord is near. நம்முடைய தேவன் அருகில இருக்கிற ஒரு அழகான பாடல் சேர்ந்து பாடுவோம்.
of his saints and lives in the praises. The Lord inhabits the song of his praise and lives in the praises. Come on, sing out, the Lord is near. Build him a temple here, a palace of praise, a throne of thanksgiving, made for the King of Kings. Sing out a joyful song. His love goes on and on. Praises abound, His glory surrounds us, building His temple here. Sing out, the Lord is near. We come to worship together as one, with music and singing. We join in all that the Father has done. Let's lift up an offering. Sing out, the Lord is near. Build him a temple here, a palace of praise, a throne of thanksgiving, made for the King of Kings. Sing out a joyful song. His love goes on and on. Praises abound, His glory surrounds us, building His temple here. Sing out, the Lord is near. Sing out, the Lord is near. Build him a temple here, a palace of praise, a throne of thanksgiving, made for the King of Kings. Sing out a joyful song. His love goes on and on. Praises abound, His glory surrounds us, building His temple here. Sing out, the Lord is near. Sing out, the Lord is near. Sing out, the Lord is near. கரங்களை அவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. We worship you. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருக்கிற இடம் துதியினால் நிரப்புகிறோம். நீர் இருக்கிற இடத்தை துதியினால் நிரப்புகிறோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் நான் துதிக்கும் போது என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். Let my heart be a temple of your spirit. என்னுடைய இதயம் உம்முடைய ஆலயமாய் மாறட்டும். உம்முடைய அன்பை என் ஆவி உணரட்டும். ஓ, என் இதயம் உந்தன் ஆலயமாகட்டும். அன்பர் அணைப்பை என் ஆவி உணரட்டும். ஆவியே என்னில் தங்கிட வாருமே. என்னையே தந்தினாலயமா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ தேவனே, உம் மகிமை கண்டிட கொண்டு வந்தே துதி பலிகளை மீண்டும் நீர் என்னை தூய Let my heart be a temple of your spirit. Let my spirit feel the warmth of your embrace. Let me be a holy habitation
சமூகத்துக்கு நான் துதி பலிகளை எடுத்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ தேவனே, உம் மகிமை கண்டிட கொண்டு வந்த துதி பலிகளை மீண்டும் இன்றே தூய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ தேவனே, உம் மகிமை கண்டிட கொண்டு வந்த துதி பலிகளை மீண்டும் இன்றே தூய மீண்டும் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவனுடைய மேகம் இந்த ஆலயத்தை மூடுகிறது. இந்த இடத்துல வியாதிப்பட்டு வந்திருக்கிறவர்கள் சுகமடையும்படியாக, இருதயம் நொறுங்கொண்டவர்கள் குணமடையும்படியாக கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லையெங்கும் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளில் ஒரு பாபா ஷபலபா தலரபா சதலா மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகம். எஸ், ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் நிரப்பும் அப்பா, மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி கத்திர கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய மகிமை இறங்கி இருக்கு. His glory is here. The cloud of glory is here. தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஓ ரபாபா ஷபலபா ரபதுலபா. வாயை திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரம் ஒரு சிலர் சுகம் அடைகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார். கரத்தை பிடிக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது.
We worship you. We worship Jesus. Almighty Jesus. Almighty Jesus. ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்குமூற்றே ஆலோசனை நீராழுகை செய்யும் அக்கினியும் நீ அக்கினியும் நீ பெரும் காற்றும் பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பாடுங்க. வாரும் தூய விசேஷித்த ஜபம் எனக்கு தேவை. கர்த்தர் எனக்காய் கிரியை செய்ய வேண்டும். நான் ஒரு பெரிய தேவையோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்யணும். விசேஷித்த ஜபம் வேண்டும்ன்றவங்க நின்னபடி கரங்களை உயர்த்தி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். You need God's hand to come upon you. You need a miracle. You're waiting for an answer. You want doors to open. Just lift up your hand wherever you are. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தேவனே, நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். உம்முடைய மகிமை இங்கே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி உம்மை துதிக்கிற இடத்தில் நீர் இருக்கிறீர். எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர் நீ, எங்களுக்காய் வழக்காடுகிறவர் நீ, எங்களுக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நீ, எங்களுக்காய் கதவுகளை திறக்கிறவர் நீ, பூட்டப்பட வேண்டிய கதவுகளை பூட்டுகிறவர் நீ, சத்துருக்களை சிதறடிக்கிறவர் நீ, இருதயங்களை மாற்றுகிறவர் நீ, மனுஷனால் செய்ய முடியாத எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர் நீ ஒருவர், நீர் மட்டுமே. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கடந்து போகிற பாதையிலே அது என்ன பிரச்சனையா இருக்கலாம், என்ன தேவையா இருக்கலாம், இன்றைக்கு இப்பொழுதே அவர்களை சந்திப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும், அவள் வீடுகளிலே நடக்கட்டும், அவருடைய சரீரத்தில் நடக்கட்டும், அவருடைய வேலையிலே நடக்கட்டும், அவருடைய வியாபாரத்திலே நடக்கட்டும். அவளை உயிர்ப்பித்து அவருடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா இன்னைக்கு நிறைவேற்றுகிறார். எஸ் லார்ட்.
நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாகவே செய்கிறார். Yes.